சேஸ்வாக் யூடியூப் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் பியூட்டி தெரபிஸ்ட் வசுந்தரா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்கின்னுக்கு ரொம்ப முக்கியமான நைட் ரொட்டீனை பற்றி தான். எல்லாருக்குமே நைட் ரொட்டீன் ரொம்ப தேவை. முன்னெல்லாம் என்ன நினைப்போம்னா, நம்ம வயசானவங்க தான் நைட் க்ரீம் எல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு. அது ரொம்ப தவறான ஒன்று. ஏன்னா அந்த 8 மணி நேரம் நம்ம தூங்கும்போது நம்மளுடைய உடம்பு ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி இயங்கிட்டு இருக்கு. அந்த டைமில் நம்ம அதுக்கு வேணுன்ற ஊட்டச்சத்தை கொடுக்கும்பொழுது ஸ்கின் ரொம்ப யங்காகவும் பிரைட்டாகவும் மாறும். ஸோ அதுக்கு வேணுங்கிறது எல்லாமே கடைகளில் கிடைக்குது. விட்டமின் சி ஃபேஸ் வாஷ், விட்டமின் சி சீரம், விட்டமின் சி க்ரீம் இப்படிலாம் கிடைக்குது. வாங்கி யூஸ் பண்ணலாம். எல்லாருமே யூஸ் பண்ணலாம். 25 வயசுக்கு மேலே எல்லாருமே யூஸ் பண்ணலாம். பட் இதை ஓனாக நீங்கள் தயாரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக செய்யலாம். இப்போ நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ரொம்ப தேவையான 2 இன்க்ரீடியன்ட். இது ரெண்டுமே உங்கள் வீட்டில் எப்போவுமே இருக்கக்கூடியது தான். ஒன்று ஆரஞ்சு பீல். நம்ம டெய்லி ஆரஞ்சு சாப்பிட்றோம். அது ஃபுல்லாக விட்டமின் சி. கண்டிப்பாக ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, அப்போ தான் அது ரொம்ப நல்லது. ஸோ அந்த விட்டமின் சி இருக்கிற அந்த ஆரஞ்சோடைய மேல் தோலை விட்டுட வேண்டாம். அதில் பொட்டன்ட் விட்டமின் சி இருக்குது. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம யூஸ் பண்ணுறது ஆம்லா. ஆம்லா மாதிரி ஒரு பொட்டன்ட் விட்டமின் சி கிடையாதுன்னு சொல்லலாம். அவ்வளோ ரொம்ப நல்லது. ஸோ ஆம்லாவை நல்லா பாயில் பண்ணி, இந்த ஆரஞ்சு ஆம்லாவை பாயில் பண்ணி ஒரு சீரமை நம்ம தயாரிக்க போகிறோம். அதை எப்படி செய்கிறோன்னு பார்த்து. இப்போ இது 200 ml வாட்டர் இருக்குது. இதில் கொஞ்சம் நல்லா பாயில் பண்ணட்டும். இதில் நான் ஆட் பண்ண போகிறது நெல்லிக்காயோட பீஸ். ஒரு நெல்லிக்காயிலேருந்து இந்த மாதிரி பீசஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி ஆரஞ்சோடைய தோல் இந்த அளவு, ஒரு ஹேண்ட்ஃபுல் அப்படின்னு சொல்லலாம், இந்த அளவு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சம் நேரம் நல்லா பாயில் ஆகட்டும். இன்னும் கொஞ்சம் நல்லா பாயில் ஆகட்டும். ஸோ இது நல்லா குக் ஆகிருக்கு, சாஃப்ட் ஆகிடுச்சு. அப்படி ஆரஞ்சு பீல் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நெல்லிக்காவும் நல்லா சாஃப்ட் ஆகிடும். நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இதில் உள்ள எசன்ஸ் எல்லாம் இந்த தண்ணியில் இறங்கி இருக்கும். இப்போ நம்ம அதை ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா கூல் டவுன் ஆன பிறகு நம்ம அதை வடிகட்டிட்டு யூஸ் பண்ணலாம். நல்லா பாயில் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இதை நான் இப்போ ஃபில்டர் பண்ணிக்க போகிறேன். இவ்வளோ நல்லாயிருக்கு இந்த விட்டமின் சி சீரம். இது நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இது மாதிரி செய்ய டைம் இல்லாதவங்க கடையில் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். டைம் இருக்கிறவங்க இந்த மாதிரி கூட செய்யலாம். இன்றைக்கி மாடலாக இருக்கிறவங்க திவ்யாவோட ஸ்கின் கொஞ்சம் டல்லாக இருக்குது. அதுக்காக தான் நம்ம இந்த விட்டமின் சி சீரம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இதை அவங்க ஃபேஸில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம் இப்படி இருக்குன்னு. அப்படி ஃபேஸ் துடைச்சிருங்க. துடைச்சிட்டு இன்னும் கொஞ்சம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணி துடைங்க. எல்லா டெட் ஸ்கின் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்துடும். நல்ல பிரைட்டாக இருக்கும். ஒரு ஃபங்க்ஷன்லாம் போகிறீங்க, திடீர்னு உங்கள் ஃபேஸ் பிரைட்டாக இருக்கணுன்னா கூட இதை செய்யலாம். ஒரு நாள் முன்னாடியே நைட்டில் செஞ்சிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அது ஒரு 8 hours இருந்தால் பெஸ்ட் ரிசல்ட் தெரியும். தூய்மையான தண்ணியில் நம்ம இந்த ஆரஞ்சு பீலும் ஆம்லா பீசஸும் ஆட் பண்ணியிருந்தோம். நல்லா பாயில் பண்ணியிருக்கோம். ஃபில்டர் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுருக்கேன். இது அப்பப்போ நம்ம ஃபேஸில் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். எஸ்பெஷலி நைட்டில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபேஸில் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணாலே போதும். நல்லா உள்ளே இறங்கிடும். இதில் இருக்கிற விட்டமின் சி அவ்வளோ நல்லது. நம்மளோட பிக்மெண்டேஷன் ஏதாவது இருந்தால் அதை சரி பண்ணிடும். ஸ்கின்னில் நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும் ஸ்கின்னுக்கு. அட் த சேம் டைம் ஆன்டி ஏஜிங்காகவும் இருக்கும். நல்ல யூத்ஃபுல்லான ஒரு லுக்கை நம்ம கொடுக்கும். விட்டமின் சி யாருக்கு யூஸ் ஆகும்னு நம்ம சொல்லவே முடியாது. எல்லாருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். யங் டு ஓல்டு எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இது ஒரு சீரம் ஃபார்ம் இல்லைனா ஒரு டோனர் ஃபார்ம் அப்படின்னு கூட சொல்லலாம். இதில் எண்ணெய்கள் கொஞ்சம் இருக்கிறதுனால இதை நம்ம சீரம் அப்படின்னு சொல்கிறோம். இது வெளியில் வச்சிங்கன்னா, அதாவது ஃப்ரிட்ஜுக்கு வெளியில் வச்சுருந்தீங்கன்னா 2 வாரம் வரையில் இது நல்லாயிருக்கும். ஏன்னா நல்ல வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால. ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 மாதம் வரையில் கூட இதை வச்சு யூஸ் பண்ணலாம். தினமும் நைட்டில் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த நாள் பார்க்கும்போது க்ளோயிங்காக இருக்கும் ஸ்கின், ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்கு எழுதுவீங்க இதை பற்றி. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்கணுன்னா சேஸ்வாக் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.